அதனால இந்த கூட்டத்திற்கு வந்திருந்தால் மைக் சரியா கேட்கலங்கிறத முதல்ல சொல்லியிருப்பார். அவர் ஒரு கூட்டத்தில் சொன்னாருங்க, மரணம் எய்தி விட்டார், அகால மரணம் எய்தி விட்டார், இயற்கை எய்தினார், இல்ல சிவலோக பிராப்தி அடைந்தார், வைகுண்ட பிராப்தி அடைந்தார், இப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அவன் காலமாகினான் என்கிற பதம் தான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கூட்டத்தில் சொன்னார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவர் வாழ்ந்த காலத்தை, அவர் வாழ்ந்த எரா, இந்த டைனாஸ்டி அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வாழ்ந்த காலத்தை எல்லோருக்கும் ஒரு சாட்சியாக சொல்லிவிட்டு இல்லை வாழ்ந்து விட்டு செல்ல வேண்டும். அதுதான் சரியான வாழ்வு. நம் நந்தலாலா காலமாகிவிட்டார். அவருக்கு இளம் தலைமுறையினர மாணவர்கள் மத்தியில் பேசுறது இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது அவங்கள்ட்ட இருந்து ஒரு மலர்ச்சியான எதிர்பார்ப்பு வரும்போது அதை மனதார ஏற்றுக்குவார். முதலா நான் நந்தலாலா தோழரை 2016ஆம் ஆண்டு தமிழ் சிறுகதை 100 விழா விஸ்வவிபர் கல்லூரியில் நடந்த மேடையில சந்திச்சேன். என்னை அவையத்து முந்தி இருக்க செய்த ஒரு தந்தை தோழராக நான் அவரை பார்க்கின்றேன். 2016க்கு அப்புறம் நான் அவரோடு இணைந்து பயணிக்க ஆரம்பிக்கும் பொழுது விமான நிலையத்துல ஒரு புல்வெளி கூட்டம் மாலை நேரத்துல ஒருங்கிணைப்பு செய்வாங்க நம்ம இயக்கசால. அது விமான நிலைய புல்வெளி கூட்டம் அப்படின்னு. அந்த நிகழ்வுல உட்கார்ந்துருக்கும் பொழுது நம்ம எல்லாம் ஒரு கவிதை வாசிப்போம், நீங்கெல்லாம் வாசிங்க, நம்ம பேசுவோம் அப்படின்னு பேசுவோம். அப்போ 2-3 பேர் வாசிச்சுட்டு இருக்கும்போது, பாலின் என்ன கொண்டாந்துருக்கீங்க அப்படின்னாரு. நான் 2 கவிதை வாசிச்சேன். இப்ப சொல்றேன், நான் மிகவும் ரசிக்கும் 3 வரி ஹைக்கூ உன் மீசையும் உதடுகளும் அப்படின்னு சொன்னேன். இவ்வளவுதான்ப்பா கவிதை, இதுக்கு மேலாம் எதுவும் இல்லை. வேற ஏதாவது இருக்கா? இருக்குப்பா. பூவை கொடுக்கும் போதே புன்னயிக்கிறாயே, எதை சூடிக்கொள்ள. அப்புறம் அதுக்கப்புறம் நான் வாசிச்சுட்டு இருக்கேன். ஒரு 2 வரி நிறுத்திக்கோ, போதும்ப்பா, இந்த 3 வரி போதும், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு 2016-17 வாக்குல புல்வெளியில பக்கத்துல உட்கார்ந்து என்னை வழி நடத்திய என் தந்தை தோழர் 2023வது புத்தக திருவிழால என்னை கவிஞர் அப்படின்னு முன்மொழிந்த ஒரு வாக்கு இருந்துச்சு. புத்தக திருவிழால கவிதை வாசிப்பதற்காக தேர்ந்தெடுத்த பட்டியல்ல என்னுடைய பெயரும் இருந்தது. கலைக்காவிரி விருது பெற்ற நமது கவிஞருக்கு கலைமாமணி விருதை இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டும். அதற்கு முழு தகுதியானவர் தான் நமது கவிஞர். திருமண மேடைகள் எல்லாமே முற்போக்கு சிந்தனைகளையும் நாத்திக கருத்துக்களையும் பகுத்தறிவு கருத்துக்களையும் விதைக்கும் நாற்றங்காலாக இருந்தது. பின்பு அது மாறிப்போனது. அந்த மாற்றத்தை மீண்டும் அதே பகுத்தறிவு சிந்தனையோடு நடத்த தொடங்கினார். புதுமனை புகுவிழாக்களையும் எவ்விதமான சடங்கு சம்பிரதாயங்களுக்கு உட்படாமல் நடத்த வேண்டும் என்று ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அதை இந்த சங்கம் என்பது தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும். இதுவே நாம் அவருக்கு ஆற்றக்கூடிய மிகச்சிறந்த அஞ்சலியாகும். தனிப்பட்ட முறையில் என்னுடன் அவர் சக கலைஞனாகவும் சம வயசு இளைஞனாகவுமே பயணப்பட்டார். சினிமா துறையிலும் ஓவியத்துறையிலும் என் மீது மிகுந்த அக்கறையோடு ஒவ்வொரு வாரமும் என்னோடு தனிப்பட்ட முறையில் அலைபேசியில் அழைத்து என் உடல் சார்ந்த நலனையும் என் துறை சார்ந்த நலனையும் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருப்பார். அவர் மறைந்த அந்த நொடியில் ஒரு இரவு முழுவதும் சூரடியோடு அவரோடு நான் பேசிக்கொண்டே திருச்சி முழுவதும் சூரடிகளை, வண்ண சூரடிகளை நான் மட்டுமே ஓட்டினேன். ஏனென்றால் இனி அவரோடு பேச எனக்கு நேரம் இல்லை. இனி அவர் என்னோடு பேச அவருக்கு காலம் இல்லை. எங்கள் உறவு கண்டிப்பான தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு துரோகம் செய்ய மாட்டான் என்பார்கள். அதுபோல எனக்கு அவர் கண்டிப்பான ஆசிரியர், கண்டிப்பான நண்பர், கண்டிப்பான நல்ல உறவு. இதே கலைக்காவேரி 2011 அல்லது 12 என்று நினைக்கின்றேன் ஒரு பொங்கல் விழாவை நடத்தினோம். நமது மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தமிழ்ச்செல்வன் அவர்கள் அன்றைக்கு சிறப்புரையாற்றிருக்கிறார். அந்த கூட்டத்திலே என்னை தலைமை தாங்க சொல்லி கவிஞர் நந்தலாலா அவர்கள் படித்தார். நான் கூட சற்று தயங்கினேன். இல்லை, நீங்கள் பேசுங்கள், நான் இருக்கிறேன், நீங்கள் பேசுங்கள் என்று எங்களை போன்றவர்களெல்லாம் அவர் ஊக்கம் கொடுத்து ஆக்கமும் ஆதரவும் கொடுத்து மேடை ஏற்றிவர் என்று சொன்னால் மிகையாகாது. எனக்கு அவ்வளோ நெருக்கம் இல்லை, ஆனால் தோழமையான நெருக்கம், படைப்புகளை நேசித்து கிடந்த ஒரு நெருக்கம். அவரோட பேச்சை
கேட்டு கேட்டு இப்போ இந்த 2-3 நாட்களாக அவரோட காணொலிகள்லாம் யூடியூப்ல பார்த்து பார்த்து நான் அப்படியே ரொம்ப பரவசமாக இருக்கும். ஒரு தலைமை பண்பு உள்ள ஒரு தோழமை, அவரை சிறந்த உதாரணமாகவே எடுத்துக்கலாம். இதற்காக நான் ஒரு கவிதை கூட தயாரிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு ஏற்கனவே ஒரு கவிதை இருக்கிறது. அது யாருக்காக எழுதப்பட்டதுன்னா என்னோட தந்தைக்காக எழுதப்பட்ட ஒரு கவிதை. ஏன்னா இந்த உலகத்தில் மிகப்பெரிய இழப்பு அப்படின்னா அம்மாவை இழக்கிறது, தந்தை இழக்கிறது அப்படின்னு தான். என்னை பொறுத்த வரைக்கும் தோழர் நந்தலாலா அவர்களை இழந்தது அப்படிங்கிறது நம்மளோட ஒரு தோழமை தந்தையை இழந்ததாகத்தான் நான் உணர்றேன். என் அப்பாவுக்காக எழுதப்பட்ட ஒரு கவிதை. அப்பா, வெளியூர் சென்று வீடு திரும்ப போதெல்லாம் கடைக்குட்டிக்கென சீனி சேவு வாங்கி தர இனி யார் இருக்கா? சைக்கிள் கொண்டே ஊரளந்த உன் பாதம் இனி வீடு வர வழி இருக்கா? பெத்த உங்க பிள்ளைகளும் நட்ட தென்னம்பிள்ளைகளும் கொள்ளையில அடுமே, ஓடை தண்ணீர் கூட உன்னை தேடி விடுமே. மலை அடிவார தோட்டம் உன்னால செழிப்பாச்சு, ஊர்கிணறு வற்றினாலும் உன் கிணறு வெற்றலையே. உழைத்து காய்த்த கரங்களில் இப்போது சூடு தணிந்திருக்குமா? எண்ணற்ற பயணம் எங்கெங்கோ போயிருக்கேன், இப்படி ஒரு பயணம் நான் இதுவரைக்கும் போனதில்லை. உலகமே இருள் சூழ்ந்து கிடக்க உன் இறந்த முகம் நான் எப்படி பார்க்க. என் தந்தைக்காக எழுதப்பட்ட அதே கவிதையை தோழர் நந்தலாலா அவர்களுக்கும் சமர்ப்பித்து அனைவரின் துக்கத்தோடும் நானும் கரம் பற்றி உங்களோடு இணைந்து கொள்கிறேன். தோளோட முயற்சியில் 1946 பொன்மலையில் நடந்த ஒரு துப்பாக்கிச்சூடு குறித்த ஒரு ஆவணம், அதற்கான செய்தி சேகரிக்கிறதுக்காக விடுதலை பத்திரிகைக்கு தோழர் பேசினார், நந்தலாலா தோழர் பேசினார். எல்லா ஏற்பாடுகளையும் உடனடியாக பண்ணி கொடுத்தாங்க. நானும் அறிவாஸ்கர் தோழரும் தான் சென்னை போயிருந்தோம். நந்தலாலா தோழர், இங்கே உள்ள தீகா தோழர் உட்பட உதவிகளோடு உடனடியாக அதற்குரிய ஆவணங்கள் எல்லாம் சேகரித்து கொடுத்தாங்க. விரைவில் அந்த ஆவணப்படத்தை வெளியிடுவது கூட அவருக்கான சிறந்த அஞ்சலி தான். கவிஞர் நந்தலாலா அவர் வாழ்ந்த காலம் மனிதராக வாழ்ந்துவிட்டு இப்போது மாமனிதர் ஆகியிருக்கிறார். அந்த மாமனிதருடைய வாழ்க்கை நாம் நினைத்து பார்ப்பதில் அதற்குண்டான ஆதாரத்தை விட்டு சென்றிருக்கிறார். இயக்க ரீதியாக ஒரு 10-12 பேர் நமது மாவட்ட ஆட்சியரிடம் அவர் வாழ்ந்த வீதியை நந்தலாலா வீதி என்று நீங்கள் மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது, ஊரும் வரலாறு என்பது சாதாரண விஷயமே அல்ல, இன்னும் நிறைய போக வேண்டியிருக்கிறது. அவரை நினைத்து பார்ப்பதும் ஊர் வரலாறை இன்னும் கூடுதலாக எல்லா இடங்களுக்கும் கொண்டு போவது நம்முடைய கடமையாக ஏற்றுக்கொண்டாலே அவருக்கு நாம் செய்கிற அவருடைய நினைத்து பார்ப்பதற்கு ஒரு அர்த்தமாக இருக்கும் நண்பர்களே. அதே போல நான் தனியால் என்னுடைய குழந்தைகள் மட்டும்தான் என்று அவருடைய வீட்டில் நினைக்காமல் இருக்கும் அளவிற்கு கூடிய வரைக்கும் நமது பொறுப்பாளர்கள் இடையிலே அவர்களை அணுகியும் ஃபோன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா என்பதை செய்கிற மூலமும் நாம் அவருக்கு செய்கிற உதவியாக இருக்கும் நண்பர்களே. கவிஞர் நந்தலாலா அவர்கள் இறுதியாக நமக்கு விட்டு சென்றிருக்கிறது ஊரும் வரலாறு புத்தகம். உண்மையிலே அந்த புத்தகம் நம்ம எல்லாரும் வாங்கியிருப்போம், பல பேர் படிக்காம வீட்டில் வச்சிருப்போம். தயவுசெய்து அதை போய் படிச்சிருங்க புத்தகத்தை. நான் ஏற்கனவே 3 தடவை படிச்சுட்டேன் அந்த புத்தகத்தை. வாங்கலைன்னா அவசியம் புத்தகத்தை வாங்கிருங்க. ஏன்னா எப்படி எழுதுவது ஒரு உள்ளூர் வரலாற்றை என்பதே அது ஒரு பாடம் போல இருக்கும். இன்னொன்று, அண்மையில் நடைபெற்ற புத்தக கண்காட்சி இருக்குல்ல, அது அவருடைய மாஸ்டர் பீஸ். அவர் நின்று விளையாடின இடம் அது. இந்த 10 நாளுமே அவருடைய விஸ்வரூபத்தை எல்லாரும் பார்த்தாங்க. அடுத்தபடியாக யூடியூப்ல நந்தலாலா அவர்களுடைய பேச்சு கொட்டி கிடக்குது நிறையா. அது பாருங்க, அடிக்கடி பாருங்க. வளர விரும்புகிற, பேச விரும்புகிற மாணவர்கள் அதை தொடர்ச்சியா போட்டு கேளுங்க. பொருத்தமாக இணைத்து பேசுவதிலே ரொம்ப சிறப்பானவர். அவருடைய சேவை தமிழ்நாட்டில் அத்தனை இயக்கங்களும் கிடைச்சிருக்குது. எல்லாரோடையும் சேர்ந்து அவர் சேவை செஞ்சிருக்கார். இறுதியாக அவர் செய்துவிட்டு போன அந்த ஊரும் வரலாறு புத்தகத்தையும் அந்த புத்தக திருவிழாவையும் இந்த திருச்சி மாவட்டத்தில் உள்ள தமிழ் அமைப்பு அத்தனை பேரும் சேர்ந்து தொடர்ச்சியாக எடுத்து செல்வோம் என்று கூறி விளக்குகிறேன். பல்வேறு பதிவு செய்யப்பட்ட டிஜிட்டல் ஊடகங்கள் நம்மிடம் இருக்கின்றன. ஆகவே அவர் என்றென்றைக்கும் நம்மை வழிநடத்துவார். அவர் எந்த கொள்கைக்காக வாழ்ந்து மறைத்தாரோ அந்த கொள்கையை மீண்டும் தூக்கி சுமந்து அதை தெருவெல்லாம் பரப்ப வேண்டிய மாபெரும் கடமை என்பது நம் முன்னால் இருக்கின்றது. தோழரை நான் முதல்ல பார்த்தது 2014 அப்போதான் எங்கள் திருமணம் நடந்துச்சு. அப்போ புத்தகங்கள்ல தான் நம்ம படிப்போம் பெரிய பெரிய ஆளுமைகளை. அவங்கள நேரில் பார்க்கறது ஒரு மாணவ பொறுத்தவரை ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அப்போல்லாம் அவ்வளோ தெரியாது தோழரை. அடிக்கடி எங்கள் வீட்டில் கேட்குற வார்த்தைகள் இளங்குமரன் தோழர் நந்தலாலா திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கும். புதுக்கோட்டைக்காரனால அந்த ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புதுக்கோட்டை தான் இந்த நம்ம வீட்டில் யாராவது ஒரு ஆள் கேட்குற மாதிரி எனக்கு அது ஒரு ஃபீல் ஆகும் மானசீகமாக. அப்போ அவருக்காக நான் லாஸ்ட்டில் ஒரு பாட்டு பாடினேன்.
அது நான் பாடணும்னு நினைக்கிறேன். அந்த வானம் தீர்ந்த போகலாம், நம் வாழ்க்கை தேருமா, பருவங்களும் நிறம் மாறலாம், நம் பாசம் மாறுமா, ஒரு பாடல் பாட வந்தவன் உன் பாடலாகிறேன், விதி மாறலாம் உன் பாடல் சுதி மாறக்கூடுமா, நீ கீர்த்தனை நான் தார்த்தனை பொருந்தாமல் போகுமா இதோ. அப்பொழுதெல்லாம் நந்தலாலா அப்படிங்கிறத விட நெடுஞ்செழியன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க நெடுஞ்செழியன் அப்படின்னு சொன்னா நிறைய நண்பர்களுக்கு தெரியாது. நந்தலாலா அப்படின்னு சொன்னாதான் தமிழ்நாடு முழுவதும் அந்த பேர் வந்து விளங்குது அப்படின்னு சொன்னா அது அவரோட திறமை, அவரோட மக்களை வசீகரிக்கக்கூடிய தன்மை. அவருக்கு வந்து எந்த விதமான பேதங்களும் கிடையாது. பெரியவங்க, சின்னவங்க, பணக்காரவங்க, ஏழை, ஜாதி, மதம், மொழி, இந்த எந்த வேறுபாடும் கிடையாது. எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போறதுல மிகப்பெரிய பங்காற்றினவர். குழந்தைகளோட அவர் உரையாடுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ரசிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். கூட்டங்கள்ல பார்க்கும்போது நான் பார்த்திருக்கேன், என் பேரன்ட்ட நான் அது சொன்னேன், அவன் இதுக்கு இந்த கேள்வி கேட்டான் அப்படியெல்லாம் கூட அவர் வந்து சொல்றத நாங்க கேட்டிருக்கோம். ஒட்டுமொத்தத்துல இங்க வந்திருக்க எல்லாரும் நம்ம வந்து நந்தலாலா அவர்கள் மறைந்தார் அப்படின்னு சொல்லுவதை விட நம்மளிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம மனசுல வச்சுக்கணும். 2024 மார்ச் அந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற கால நேரத்திலே நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு கருத்தரங்கத்தை திட்டமிட்டிருந்தோம். நாடும் நாமும் என்கின்ற ஒரு கருத்தரங்கம். அந்த கருத்தரங்கத்திலே எல்லை காப்பீட்டுக் கழக ஊழியர் சங்கத்தினுடைய தென்மண்டல செயலாளர் சாமிநாதன் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றுவதாக இருந்தது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் திடீரென்று அறிவிக்கப்பட்ட சூழலிலே அவருடைய பங்களிப்பு அந்த கருத்தரங்கத்திலே நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. நான் அந்த நேரத்திலே திடீரென்று முதல் 2 நாட்களுக்கு முன்னால் தான் அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வருகின்றது. ஆக கருத்தரங்கத்திற்கான நாடும் நாமம் என்கின்ற அந்த கருத்தரங்கத்திலே 400 பேருக்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த கருத்தரங்கத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்பட்டது. சீனிவாச மகளில் இந்த கருத்தரங்கம் நடைபெற்றது. நம்முடைய மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய தோழர் நந்தலாலா அவர்களை இதற்கு அழைப்போம் என்கின்ற ஒரு முடிவினை நாங்கள் எடுத்தோம். ஒரு நாள் இடைவெளியிலே தான் நாங்கள் அவரிடம் இந்த அழைப்பை தெரிவித்தோம். அவர் யாரோ வருகின்ற அந்த கருத்தரங்கத்திலே நான் பங்கேற்க வேண்டுமா என்று நினைக்கவில்லை. எங்களுடைய அந்த சூழல் அதனை தெரிவித்தோம். தெரிவித்த உடனே அவர் எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் அந்த கருத்தரங்கத்திலே கலந்து கொண்டு கருத்துரையாற்றினார். நாடும் நாமம் என்கின்ற முறையில் அந்த நேரத்திலே இருந்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பல்வேறு போராட்ட அந்த உணர்வுகளோடு இருக்கக்கூடிய அந்த தோழர்கள், ஓய்வூதியர்கள் இவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வகையிலே அவர்களுக்கு கருத்து தெளிவினை ஏற்படுத்துகின்ற வகையிலே அந்த கருத்தரங்கத்தை நடத்தினோம். அதிலேயும் அவருடைய பங்களிப்பு இந்த நேரத்திலே நான் நினைவு கூற விரும்புகின்றேன். அறிஞர் தோழர் திரு நந்தலாலா அவர்களை சென்ற வருடம் நடந்து முடிந்த புத்தக திருவிழாவில் தான் முதல் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது அவர் பேச்சின்பால் ஈர்க்கப்பட்டு நிறைவு நாள் வரையிலும் இந்த திருவிழாவுக்கு சென்று நான் தொலைந்து கொண்டிருந்தேன். பிறகு ஒரு சிறிய அரங்கத்தில் அவர் உரையை கேட்கும் வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது எனது இருக்கையிலே அவர் என்னை கட்டி போட்டு இன்னும் சிறிது நேரம் உரையாற்ற மாட்டாரா என்று ஏங்கி தவிக்கும் அளவிற்கு அவர் உரை இருந்தது. பிறகு வெளியில் வந்து சிறிது நேரம் அவரிடம் உரையாடினேன். பிறகுதான் முடிவு செய்தேன், இந்த மனிதரோடு இன்னும் நீண்ட பயணம் மேற்கொண்டு அவரிடம் இருக்கும் அவரது அறிவையும் ஞானத்தையும் யாசகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்திருந்தேன். அதற்காக இயங்கிக் கொண்டும் அதற்கான சந்தர்ப்பங்களுக்காக காத்து கொண்டும் இருந்த நேரத்தில் தான் இடியான செய்தி அவர் மறந்து விட்டார் என்று. இந்த நிமிடம் வரையிலும் அவர் இல்லை என்பதை நான் ஒத்துக்கொள்ளவே முடியவில்லை. அவரது இருப்பிடம் இனி வெற்றிடம் என்பது வெளிப்பார்வை. ஆனால் அவரது இருப்பிடத்தில் அவர் இருக்கிறார், நின்று கொண்டிருக்கிறார், அமர்ந்து கொண்டிருக்கிறார், சிரித்துக் கொண்டிருக்கிறார், நடமாடி கொண்டிருக்கிறார், உரையாற்றி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நமது பார்வையாக இருக்க வேண்டும். என்னுடைய ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கவிதையை மொழிபெயர்த்து, ஆங்கில கவிதையை மொழிபெயர்த்து, ஜலாலுதீன் ரூமியுடைய கவிதையை மொழிபெயர்த்து
அவரை பற்றிய குறிப்புரையோடு ஒரு கட்டுரையை தயார் பண்ணி ஒரு சஞ்சிகைக்கு அனுப்ப போயிருந்தேன். இப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர் சொல்வல்லார் என்று சொன்னால் அவருக்கு 100% பொருந்தும். தமிழ்நாட்டில் நான் மிகவும் விரும்பி கேட்கிற 3 தலைசிறந்த பேச்சாளர். ஒன்று திராவிடர் கழகத்தினுடைய அருள்மொழி அவர், 2வது திருச்சி சிவா, 3வது நமது கவிஞர் அவர். இவருடைய பேச்சு வந்து கேட்டாரும் வேற்ப மொழியும் சொல்லிட்டு சொல்றாங்க, அதுக்கு உதாரணமாக இருப்பவர்கள். இவருடைய பேச்சு என்பது ஒரு வித்தியாசமான கவித்துவமாக இருக்கும். இவருடைய பேச்சிலிருந்து நான் லீட் எடுத்து சில கவிதைகள் எழுதியிருக்கிறேன். அதை அவரிடமே காட்டுவேன். அவர் பாராட்டுவார். நான் சொல்லுவது இது உங்க பேச்சிலிருந்து லீட் எடுத்து எழுதுனதான் அப்படின்னு சொல்லுவேன். அப்படியா என்று சொல்லுவார். ஓயாமல் உரையாடி கொண்டே இருக்கக்கூடியவர். கருத்து மாறுபாடு என்று தோன்றிவிட்டால், நல்லது தோழர், உங்களுடைய கருத்து இது, இந்த கருத்தை நாம் அடுத்த கட்டத்திற்கு எப்படி கொண்டு செல்ல முடியும் என்கின்ற அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டும் என்கின்ற அளவிலே அவர் ரொம்ப ஸ்போர்ட்டிவா ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு முன்னகரக்கூடியவராக இருக்கிறதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். வானம் குழுவிலே நிறைய உரையாடல்கள், நிறைய தளத்திலிருந்து மக்களுடைய பங்கேற்பு அங்கே இருக்கிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆக நான் தோழர் இவ்விதமாக உடனடியாக கடந்து போய் விடுவார் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனால் கடந்து போய்விட்டார். ஆனால் நம்முடைய நினைவை விட்டு அகலாதவராக என்றும் பசுமை நிறைந்த நினைவாக நம்முடைய மனங்களிலே இருக்கின்றார். ரொம்ப நெருடலா மனதுக்கு இறுக்கமா தான் எல்லாருமே உட்காந்துருக்கோம். யாரோட உணர்வுகள் வந்து வெளிக்காட்ட முடியாம சொல்லுங்க. இங்க பேசக்கூடிய தோழர் கூட உரிமையா பேச முடியல அப்படின்றதான் நாம பார்க்கணும். தோழர் நந்தலால் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா துறைகளிலும் சரி, அவர் இலக்கியமா இருக்கட்டும், எழுத்துக்களா இருக்கட்டும், பேச்சாற்றல் எல்லாத்துலயும் வந்து மிகுந்த ஒரு ஆற்றல் படைத்தவராக தான் இருந்தாரு. அதே போல அரசியல் தளங்களையும் திட்டங்களா இருக்கட்டும், சட்டங்கள் கொண்டு வரட்டும், அதை எதிர்த்து வந்து தாமுவேகாசா வந்து அது வந்து களத்துல கொண்டு வந்து போராட்டங்களை மக்களிடையே இருந்து சென்றடைய செஞ்சதுல வந்து தாமுவேகாசா வந்து உண்மையான பங்கேற்றிருக்கு. அது என்னன்னு நம்ம வந்து புதிய கல்விக் கொள்கையை வந்து மாநில அளவுல வந்து ஒருங்கிணைச்சது வந்து தோழர் நந்தலாலாவும் தாமுவேகாசாத்தையும் வந்து ஒருங்கிணைச்சாங்க. அந்த வகையில வந்து அரசியல் கொள்கையை எதிர்த்து கூட தாமுவேகாசா வந்து முன்னெடுத்து கொண்டு போனதுல நந்தலால தோழருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்திலே பிறந்திருந்தாலும் மலைக்கோட்டையின் தன்மானத்தை வானத்தின் அளவிற்கு உயர்த்திய வானம் என்ற அமைப்பின் மூலம் நம்மையெல்லாம் அதில் இணைத்துவிட்டு இன்று வானத்தில் அவர் இணைந்தது நமக்கெல்லாம் பெரும் 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 துயரம். இத்தகைய சூழலில் எனக்கு முதலில் இந்த திருச்சி மாவட்டத்தில் அவர் வந்து இருந்திருந்தாலும் என்னை அறிமுகப்படுத்தியது அரியலூர் மாவட்டம். நான் ஆசிரியருக்கு பொறுப்பேற்ற பொழுது தொடக்க கல்வி சார்பில் நடந்த ஒரு கலந்துரையாடல் கூட்டத்திலே அவர் பேசிய பேச்சு அரியலூரில் இருந்த அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய கௌரவத்தை உயர்த்தியது. ஏனென்றால் நான் அவர் இருந்த திருச்சியிலிருந்து அங்கு போயிட்டு கொண்டிருந்ததால் அந்த அளவிற்கு பெருமையாக என்னை பேசினார்கள். அந்த அளவிற்கு ஐயாவுடைய பங்கு என்பது எங்களுடைய லால்குடியில் இலக்கிய அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஐயா அவர்கள் தான் தொடங்கி வைத்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக அறம் தமிழ் வளர்ச்சி பேரவை என்று இன்றும் இந்த இலக்கிய அமைப்பு இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் ஐயாவினுடைய மறைந்து விட்டார் என்பதை விட எல்லா ஆரோக்கியமான தளங்களிலும் நிறைந்து விட்டார் என்ற நினைப்போடு ஐயாவை எடுத்துக் இருக்கக்கூடிய முன்னெடுப்பான அந்த முற்போக்கு சிந்தனைகளை நாம் முழுமையாக முன்னெடுத்து செல்வோம். நந்தலாலா தோழர் வந்து முதல் பார்த்தது வந்து வாசிப்பு இயக்கத்துல இப்ப ஜனவரி 11 நடந்துச்சு. ஒரு நல்ல எழுத்தாளர், நல்ல ஒரு கவிஞர், அவர் கூட பயணிக்கணும்னு ஆசைப்பட்டோம். அவரு நந்தலாலா தோழருக்கு செவ்வணக்கம். நன்றி. ஆனா என்ன ஓவியர் அப்படிங்கிற வெளியில சொல்ற தைரியத்தை கொடுத்தவர் அவர் தான். அப்பாத்துறைங்கிறவர் எங்க ஊர்ல ஒரு சாதாரண எண்ணெயவாதி, ஒண்ணுமே இல்லாம அந்த இடத்துல பென்சில்ல வரைகிற என்னை கூப்பிட்டு ஒரு நாள் முடியல தைரியம் கொடுத்து தண்ணி ஊற்றினாங்க, செடிக்கு தண்ணி ஊற்றினவர். ஆனா உரம் போட்டு என்னை மரமா வளர்த்தவர் எழுத முடியாம ஒரு 4 வரியில மட்டும் நான் இந்த வானம் குழுவுல பதிவு பண்ணான். இருக்கும்போது இவர் போல என்று இல்லாமல் இறக்கும்போது இவர் போல என்று அழைச்சி செய்தாரே அப்படின்னு அவ்வளவுதான். என்னோட வழி வேற வழியில சொல்ல முடியல. அந்த டைம் சென்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அந்த வினாடியை பயன்படுத்துற ஆற்றல் அற்புதமான கூர்மை. நான் பார்த்து பல முறை வியந்திருக்கேன். இந்த மாதிரி அந்த வினாடியை பயன்படுத்துற அந்த புத்தி கூர்மை நிறைய பேருக்கு கிடையாது. வந்தா இருக்கும், நான் தலைவன் காட்டிக்கிற இது இருக்கும். அந்த எதுவுமே இல்லாம எளிமையா வாவீரா தோல்ல கைப்பற்றி தட்டு கொடுத்ததுதான் என்னால சொல்ல முடியும் தைரியமா அப்படிங்கிற தைரியத்தை கொடுத்தது
என் உணர்வு இருக்க வரைக்கும் ஒரு பேர் மறையாது. 90களிலே பட்டுக்கோட்டையிலே மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பிறந்த நாள் ஏப்ரல் 14 பொழுதெல்லாம் மிகப்பெரிய கலை இரவுகளை நடத்துவது வழக்கம். நான் சிறு வயதில் எனக்கு சொந்த ஊர் பட்டுக்கோட்டையில கலை இரவுகளில் ஒரு நிலவாய் தூரத்திலிருந்து அவரை நான் தரிசித்திருக்கிறேன். நூல் அறிமுக விழாவிற்கு முதல் வாசிப்பு இயக்கத்தின் முதல் கூட்டம் எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்துல அந்த நூல் அறிமுகம் செய்வதற்கான வாய்ப்பையும் எனக்கு வழங்கினார். அப்போது நான் கவிஞர் மகுடேஸ்வரன் அவருடைய கவிதையை நான் மேற்கோள் காட்டினேன். கொக்கின் கூரழகு கொத்தி தூக்கும் போதுதான் வாழ்ந்த பெருங்குளத்தை பொழுதாய் பார்க்க வாய்க்கிறது மீனுக்கு. கொக்கின் கூரழகு கொத்தி தூக்கும் போதுதான் வாழ்ந்த பெருங்குளத்தை முழுமையாய் பார்க்க வாய்க்கிறது மீனுக்கு என்று. அதுபோல கவிஞர் நம்முடைய பக்கத்தில் இருக்கும் பொழுது தெரியாத அவர் மரணம், அந்த இறுதி நிமிடங்கள் தான் அவருடைய ஆளுமையை, இவ்வளவு இழந்த அந்த வேதனையை நாம் உணர முடிகிறது. 1995 நான் அஞ்சல் துறையில் வேலை செய்கிறேன். நானும் தோழர் கவனகன் ஒரு தொழிற்சங்க லீடரும் அவருடைய இல்லத்தில் சந்திக்கிறோம். அவருடைய தந்தையாரோடு மிக நண்பரை போல சாவகாசமாக உரையாடி கொண்டிருந்தார். அன்றிலிருந்து இன்று வரை அவருடைய நட்பு தொடர்ந்தது. ஐயாவுக்கு 10 வருஷமாவே தெரியும். அவர் பேசும்போது இனிமையினுடைய உச்சகட்டம். அவர் மாதிரி ஒரு இனிமையா, ஒரு தன்மையா, ஒரு நல்ல ஒரு ஆளுமை இருக்கும். அதே நேரத்துல ஐயாலாம் சொன்ன மாதிரி, எல்லாரும் சொன்ன மாதிரி, தோழர்கள் சொன்ன மாதிரி அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சிப்பந்திகிட்ட இருந்து பேசக்கூடிய அன்பும், மிகப்பெரிய தளவுல அமைச்சர் மாதிரி இருக்கவங்கள்ட்ட பேசுறதுலயுமே எந்த விதமான ஒரு தயக்கமோ இல்லை உயர்வு தாழ்வு இல்லாத ஒரு மிகச்சிறந்த ஒரு, இன்னைக்கு நாம அவங்க மறைந்து விட்டாருங்கிற செய்தியை கேட்கும் போது மனசால அழுக. நேற்று சீரா இலக்கிய கழகத்தில் ஐயாலாம் பேசினாங்க. அவங்க கடைசியா நான் பார்த்தது புத்தக திருவிழா. அதுல அவங்களுடைய ஆளுமையை நான் பார்த்தேன். அந்த வகையில ஐயாவை நம்ம தமிழுக்கு தொண்டு செய்யணும். அவங்களுடைய புரட்சிகரமான கருத்துக்கள் மற்றும் அந்த அவங்க புத்தகம் ஊர் வரலாறு மிகச் சிறப்பானது. ஒரு திருச்சிராப்பள்ளியை பத்தி இன்னும் நான் படிக்கல. நான் இதை உடனடியாக அதை வாங்கி நான் படிக்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஆக இந்த தருணத்துல நாம் அவர்கள் அவர்களுடைய திருவடிகளை வணங்கி, அவர் நம்மளோட உயிரோடு தான் இருக்கிறாரு, நம்மளோட வாழறாரு. அவர் இலக்கியத்தின் மூலமாகவும் இலக்கிய பேச்சுக்கள் மூலமாகவும் அவருடைய படைப்புகள் மூலமா வாழ்கிறாரு. தோழர் இறந்த அன்னைக்கு என்னோட பெரியப்பா கால் பண்ணி சொன்னார், நந்தலாலா இறந்துட்டாரு அப்படின்ட்டு. பெரும்பாலும் அவர் ஏதாவது வாட்ஸ்அப் செய்தியை பார்த்துட்டு உடனே கால் பண்ணுறாரு. அது பெரும்பாலும் வதந்தியாக தான் இருக்கும். நான் அந்த நேரத்தில் மருத்துவமனையில் வேறு இருந்தேன். எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது வதந்தியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உடனே சீதா அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்டேன். அவங்க 1 மாதமாக அவர் ஐசியூவில் இருந்துட்டு அம்மா இறந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் நந்தலாலா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1990 எனக்கு பழக்கம். இப்போ நான் வாலிப அரங்கத்தில் இருக்கேன். அப்போ இந்த சோலை குயில் போன்றதெல்லாம் லாலா மிட்டாய் கடையில் மாடியில் தான் கூட்டமாக நடக்கும். கூட்டத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது போயிட்டு கொடுத்துருவாங்க. எனக்கு பாரதி ரொம்ப பிடிக்கும். ஆனால் பாரதி எப்படி பார்க்கணும்னு கற்றுக்கிட்டது 2 பேர்ல தான். ஒன்று தோழர் கிருஷ்ணகுமார், இன்னொன்று தோழர் நந்தலாலா. பாரதியுடைய கவிதைகள் படிச்சு போறது பாரதி பிடிக்கிறது வேறு. நம்ம பார்க்கக்கூடிய திசை, நாம் செல்லக்கூடிய திசை பல்வேறு வகையான கருத்துக்கள் இருக்கு பாரதிக்கு. சிலது பாரதி எழுத்துவ சொல்லுவாங்க. ஆனா ஒரு பாரதியை, காந்தியை எவ்வாறு பார்க்கணும், இந்த சமூகத்துக்கு எவ்வாறு தேவைப்படுகிறார்கள் என்று அடிப்படையில் பார்க்கணுன்றதான் சொல்லிக் கொடுத்தது. பாரதி எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு பெரியாரையும் பிடிக்கும். அப்படின்னாக்க எதிர்வரக்கூடிய தலைமுறையினர், இளைஞர்கள், முன்னாடி பேச இளைஞர் சொல்லிட்டு போன மாதிரி நந்தலாலுடைய சிந்தனைகளை வளர்த்தெடுப்பதற்காக விட்டு சென்ற பணியை கொடுப்போம். அது மட்டும் இல்லாம அவருடைய பட்டிமன்ற பேச்செல்லாம் பார்த்தோம்னா மிக நுட்பமான விஷயங்களை ரொம்ப எளிமையா மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டு போவார். அதே போல பல்வேறு வகையான பட்டிமன்ற பேசியிருக்கலாம். ஆனா எந்த இடத்துலையுமே பெண்களை இழிவாக குற்றப்படுத்திய வார்த்தையை வராமல் பேசுவார். நான் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என்று அடிக்கடி நந்தலாலா இந்த கூட்டத்தில் பேசுவார். அதே போலதான் அவருடைய நினைவாக இங்கே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் விட்டு சென்றக்கூடிய பெரியாரையும், பாரதியையும், மார்க்சையும், அம்பேத்கரையும் நாம் அடுத்த தலைவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு.
தோழர்கள் சொன்ன மாதிரி எனக்கும் நான் சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா கிட்ட நந்தலாலா தோழர்னு கேட்டிருக்கேன். தாமேகாசன் கேட்டிருக்கேன். எனக்கு எப்பயுமே இருக்கும், யார் அந்த நந்தலாலா தோழர். முதல்ல என்னை கூட்டு போனது ஒரு மாவட்ட குழுக்கிற சின்ன பிள்ளை. அப்ப என்ன எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். முதல் கூட்டம் இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் கவிதை பேசினேன், நல்லா பேசுறேன்னு சொன்னாங்க. சீதா தோழரோட ஒரு புத்தகத்துல ஒரு கதையை பத்தி பேசினேன். எங்க அப்பாட்ட வந்து நீ ஏன் கூட்டத்துக்கு வரல, மக சூப்பரா பேசினா அப்படின்னாங்க. எப்பயுமே நம்ம தோழர் தானான்னு ஒரு இது இருக்கும். புகைப்படமே எடுத்தது இல்லை நான் நந்தலாலா தோழரோட. மாசத்துல அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் கண்டிப்பா நந்தலாலா தோழரோட உட்காந்து பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பேசுவோம், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நான் போற டிராவல்ஸ் பத்தி எல்லாம் பேசியிருக்கோம். ஆனா புகைப்படம் எடுத்ததே இல்லை. நிறைய பேர் எடுப்பாங்க. நான் எங்க அப்பாட்ட சொல்லுவேன், நம்ம தோழர் தானப்பா எடுத்துக்கலாம் அப்படின்னு. எங்களோட டாக்குமெண்ட்ரிக்காக நந்தலாலா தோழரை வந்து கண்டிப்பா இன்டர்வியூ எடுக்கணும்னு பேசியிருக்கோம். ஒரு 90 வயது தோழரை வந்து நாங்க போய் இன்டர்வியூ எடுத்தோம். ஜோசப்னு சொல்லிட்டு பொன்மலையில. அவருக்கு வயசாயிருச்சு, இறந்துருவாரு, வேகமா போய் எடுக்கணும்ட்டு கிட்லாம் கிடைச்சோன்னா வேகமா போய் எடுத்துட்டு வந்தோம். அப்பயும் நான் நினைச்சது நம்ம தோழர் தானே, எடுத்துக்கலாம் பேசிக்கலான்னு. உறுத்துது எடுக்கலையே, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. ஒரு திருச்சிக்கான மிகப்பெரிய அடையாளமா இருக்க ஒருத்தரை இழந்திருக்கோம். என் வாழ்க்கையில இது வரைக்கும் இழப்பு அப்படின்னு யாரோட இழப்புமே எனக்கு பாதிச்சது கிடையாது. முதல் முறையா ஒருத்தவங்களோட இறப்புங்கிறது ராத்திரி நம்மளை தூங்க விடாம பண்ணும். இறப்புங்கிறது நம்ம தனிமையில இருக்கும்போது நமக்கு கண்ணீரை தரும் அப்படிங்கறது இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். தோழரோட கருத்துக்களையும் தோழர் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களையும் நான் என்னோட அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போவேன்.